இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் எப்படி பஸ் புக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி தர போகிறேன். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் டிஎன்எஸ்டிசி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ மற்ற பஸ் புக்கிங் ஆப்ஸ் கம்பேர் பண்ணும்போது டிஎன்எஸ்டிசி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சீப்பர் அண்ட் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். தென் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா என்னால் டேரெக்டாக என்னோட ஊருக்கே போய் சேர்ந்துட முடியும். ஸோ மற்ற பஸ் புக்கிங் ஆப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெயின் சிட்டிஸ்க்கு மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் டிஎன்எஸ்டிசியில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஊரை வந்து கவர் பண்ணிடுவாங்க. சென்னையிலேருந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காட்டுமன்னார் கோயில் அப்படிங்கிற என்னோட ஊருக்கு நான் போகிறதுக்கு நான் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் போனால் மட்டும்தான் மற்ற பஸ் புக்கிங் ஆப்ஸில் நான் போக முடியும். ஸோ அப்படி இந்த சிதம்பரத்துக்கு புக் பண்ணாலும் சரி, ஸோ மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கிட்ட வந்துடும். ஸோ மினிமம் காஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 700 கிட்ட எனக்கு போயிடும். இன்கேஸ் நான் டிஎன்எஸ்டிசியில் புக் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக என்னோட ஊருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே என்னால் போய் இறங்க முடியும். வித் இன் த காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 195 + GST தான். ஸோ என்னோட காஸ்ட் டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா 230 நான் டிக்கெட்டே புக் பண்ணிட்டு போயிடுவேன். இதில் எனக்கு காஸ்ட்டும் சேவ் ஆகுது, டைமும் சேவ் ஆகுது. ஸோ நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் மோஸ்ட்லி எதிர்பார்ப்பேன். ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் பெருசாக எனக்கு வந்து சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும்னு நினைக்க மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இதை விட பெட்டரான ஒரு பஸ் புக்கிங் ஆப் வித் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஓரளவு சர்வீஸும் நல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது ஆப் தெரிஞ்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் யாராவது டிஎன்எஸ்டிசி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஏதாவது ட்ராபேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் ஆன்லைனில் வர முக்கியமான டீல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆஃபர் ஸ்பாட் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் ஆஃபர்ஸ் வருதோ உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸ்டெப் நம்பர் 1 என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அங்கே டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் லாகின் பண்ணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது. ஸோ லாகின் பண்ணாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் புக் டிக்கெட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு புக் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஆன்வர்ட் ட்ரிப் அப்படின்னு இருக்கும், ரிட்டர்ன் ட்ரிப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆன்வர்ட் ட்ரிப்பில் போயிட்டு நீங்கள் எங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சென்னை கிளம்பாக்கத்துலேருந்து கிளம்புறேன். அண்டு நான் எங்கே போகணும் அப்படின்னா சிட்டி நேம், நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்தோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஜேர்னி டேட் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜேர்னி டேட். ஸோ நான் 14th ஆகஸ்ட் வந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணுறேன். அதனால் 14th ஆகஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு சர்ச்சை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே பாருங்கள், இங்கே உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கா. ஸோ இதுதான் டோட்டல் லிஸ்ட் ஆஃப் பஸ்ஸஸ். 14ஆம் தேதி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இதில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் 14ஆம் தேதி எந்த டைமில் வந்து நான் போகிறேன் அப்படிங்கிறது முடிவு பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து பெஸ்ட் டைம் வந்து ஒரு 8:30 9:30. ஸோ எல்லாமே ரயில்வே டைம்ஸ் தான். ஸோ 8:30 9:30. ஸோ விச் இஸ் நான் பெட்டர் என்னென்னா, நான் இங்கே சென்னை சென்ட்ரலில் இருக்கிறதுனால நான் இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி ஒரு 40 minutes ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 9:30 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பஸ் சீட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பஸ் சீட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீட், அதாவது இந்த ப்ளூ கலரில் இங்கே மார்க் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி புக் ஆகி விட்டது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேலன்ஸ் சீட், இந்த ஒயிட் கலருக்கு இதெல்லாம் புக் ஆகாது. ஸோ இதில் ஒரு சீட்டை வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஒரு சீட்டை 33W அப்படிங்கிற சீட்டை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். போர்டிங் பாயிண்ட் எங்கே, சென்னை கிளம்பாக்கம். ட்ராப்பிங் பாயிண்ட் காட்டுமன்னார் கோயில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு பேசஞ்சர்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசஞ்சரோட நேமில் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் ஏஜ் அண்டு உங்களோட ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஐடி ப்ரூஃப்ங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஐடி ப்ரூஃப் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஜென்ரல் பப்ளிக், இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கொடுங்க, இல்லை அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டும் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் தான் உங்கள் டிக்கெட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அடுத்தது கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெரிஃபை யுவர் மொபைல் அண்ட் இமெயில்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ வெரிஃபை பண்ணுறது எதுக்காக அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காண்டி தான் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நான் பே பண்ண சொல்கிறாங்க. 230 rupees வந்து எனக்கு ஆகுது டோட்டலாக. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பில் டெஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு லோடிங் ஆகுது. லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூபிஐயா கிரெடிட் கார்டா நெட் பேங்கிங்காக கேட்கும். ஸோ நான் யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட யூபிஐ ஐடி இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட்டு யூபிஐ ஐடி மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா இடத்துல கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ மேக் பேமெண்ட் கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் யூபிஐடியில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கிட்ட ரெக்வஸ்ட் வந்துருக்குது. ஸோ நான் இப்போ போய் ரெக்வஸ்ட்டில் பே பண்ண போகிறேன். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் எந்த ஆப்பில் பண்ணுறீங்களோ அதை பே பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் யூபிஐ என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பே பண்ணிட்டேன். பே பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கே கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ பே பண்ண உடனே என்னோடய டிக்கெட் டீட்டெயில்ஸ் இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
ஸோ ஜஸ்ட் இதான் என்னோடய டிக்கெட்டு, எனக்கு டிக்கெட் புக் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். உங்களோட நம்பர் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு PNR கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே சேஃபாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடிக்கடி ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த ஆப்பில் புக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள்.